அனைவருக்கும் வணக்கம். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர். ஒரு செயலை இவரால் செய்து முடிக்க முடியும் என்று ஆராய்ந்து அந்த செயலை அவரிடத்தில் தருகின்ற பொழுது அந்த செயல் சிறப்பாக செய்து முடிக்கப்படும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. உலக பொதுமறை சொல்லுகின்ற செய்தி இதுதானே. இது நிர்வாகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று இல்லையா? சரி, இதற்கு ஒரு உதாரணம் தெரிந்து கொள்ளலாமா? ஒரு மாலை பொழுது கடுமையாக மழை பெய்ய தொடங்குகின்றது. அந்த மழையில் நனைந்து கொண்டு ஒரு மூதாட்டி ஒருவர் ஒரு கடையை நோக்கி வருகின்றார். வேகமாக ஓடி சென்று அந்த கடையில் பணிபுரிகின்ற இளைஞன் ஒருவன் அந்த மூதாட்டியை அழைத்து வந்து அந்த கடையில் அமர வைத்துவிட்டு அவருக்கு தேவையான பொருள்களை அமைதியாக நிதானமாக எடுத்து அவரிடத்தில் கொடுத்து அதற்கான பணத்தையும் பெற்று கடைக்காரரிடம் கொடுத்து விட்டு அந்த மூதாட்டியை வாயில் வரை அழைத்து வந்து வழி அனுப்பி விடுகின்றார் அந்த இளைஞன். மறுநாள் காலை அந்த இளைஞனுக்கு ஒரு கடிதம் வருகின்றது. அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கின்றான் அந்த இளைஞன். ஆச்சரியப்படுகின்றான். காரணம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபரில் ஒருவருமான பணக்காரர்களில் ஒருவருமான ஆண்ட்ரூ கார்னகி அவர்களிடத்திலிருந்து வந்த கடிதம் அது. அதில் இருக்கக்கூடிய செய்தி என்ன என்றால், ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய நிர்வாக திறமையை கவனிக்கக்கூடிய ஒரு பதவி அவருக்கு தந்திருக்கின்ற கடிதம் அது. ஆச்சரியப்பட்டு போனான் அந்த இளைஞன். மறுநாள் அந்த இளைஞன் ஆண்ட்ரூ கார்னகி அவர்களை சந்தித்து அந்த கடிதத்தை காண்பித்து இந்த வேலையை பற்றி கேட்கின்றார். அதற்கு இந்த பணி உனக்குத்தான் என்று தெரிந்துதான் உனக்கு நான் தந்திருக்கின்றேன் என்று சொன்னார். என்னை உங்களுக்கு தெரியாது, காரணம் நான் உங்களை முன்பின் பார்த்ததும் அல்ல. ஏனென்றால் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பணக்காரர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தில் இந்த பணி எனக்கு எப்படி தர முடியும் என்று கேட்கின்றார். அதற்கு ஆண்ட்ரூ கார்னகி அவர்கள் சொல்லுகின்றார், நேற்று மாலை ஒரு மூதாட்டிக்கு நீ ஒரு உதவி செய்தாய் தெரியுமா? அது என்னுடைய தாய் என்று சொல்லுகின்றார். இந்த பதவி தருகின்ற பொழுது அந்த பணியில் இருக்கக்கூடிய இவருக்கு மூத்தவராக இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருப்பார்கள் அல்லவா? அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்கள் எல்லாம் இவரை விட சிறப்பாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒரு இளைஞனை கொண்டு வந்து இந்த நிர்வாகத்தினுடைய பொறுப்பை அவரிடத்தில் தருகின்றீர்களே என்று எல்லோரும் கேட்கின்றார்கள். அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்பொழுது ஆண்ட்ரூ கார்னகி அவர்கள் சொன்னார், இவரிடத்தில் உங்களை நிர்வகிக்கும் திறனும் மனிதாபிமானம் இருக்கின்றது. எந்த ஒரு மனிதனுக்கு மனிதாபிமானமும் ஒரு செயலை சரியாக செய்து முடிக்க கூடிய தன்மையும் இருக்கின்றதோ அவரால் எந்த நிர்வாகத்தையும் சரியாக செய்து முடிக்க முடியும். அதனால் இந்த பணி அவருக்குத்தான். அதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆக உங்களை நிர்வகிக்கக்கூடிய திறமை இந்த இளைஞனுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆண்ட்ரூ கார்னகி அவர்கள் அந்த பதவியை அந்த இளைஞனுக்கு கொடுத்தார். ஆண்ட்ரூ கார்னகி அவர்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழில் அதிபர். அதுவும் குறிப்பாக எஃகு உற்பத்தியிலும் தொழிலிலும் சிறந்து விளங்கியவர். உலக பணக்காரர்களில் அவர் ஒருவராக விளங்கினார். அப்படிப்பட்ட ஆண்ட்ரூ கார்னகி அவர்கள் அந்த இளைஞனுக்கு அந்த பணியை தந்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு பணியை சிறப்பாக ஒருவனால் செய்ய முடியும் என்று ஆராய்ந்தால் அந்த பணியை அவரிடத்தில் தருகின்ற பொழுது அது சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பது வள்ளுவருடைய வாக்கிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லவா? இது ஒரு இளைஞனுக்கான நடந்த ஒரு நிகழ்வுதான். அப்படி நாம் எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்ல, இன்றைய காலத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அரசியலுக்கும் பொருந்தும். ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த மக்களுக்கு தேவை என்ன, அந்த மக்களோடு மக்களாக மக்கள் வளர வேண்டும் என்று நினைக்கின்றவர் யாரோ அவரை தேர்ந்தெடுத்து அந்த பதவியில் கொண்டு வருகின்ற பொழுதுதான் அந்த நாடு முன்னேறும் இல்லையா? தனக்காக மட்டுமே என்று நினைக்கின்ற ஒரு மனிதனுக்கு அந்த மக்கள் உதவுவார்களே, ஆனால் அந்த நாட்டுடைய நிலைமை என்னவாகும் என்பது இந்த வள்ளுவருடைய குரலில் இருந்தும் ஆண்ட்ரூ கார்னகி அவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த இளைஞன் மூலமாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சிந்தித்து பாருங்கள், செயல்படுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம். நம்முடைய முத்தமிழ் பார்வை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.